ஒரே ஒரு வார்த்தை, அதுவும் உலகத்தோட மிகப்பெரிய ஏஐ கம்பெனிகிட்ட இருந்து $1 ட்ரில்லியன் ரகசியத்தையே வெளிக்கொண்டு வந்திருக்குன்னா நம்ப முடியுதா? ஓப்பன் ஏஐயோட தலைமை நிதி அதிகாரி சும்மா தற்செயலா சொன்ன ஒரு கருத்து அந்த கம்பெனி எவ்ளோ பெரிய நிதி நெருக்கடியில இருக்குங்கிறத அப்பட்டமா காட்டிடுச்சு. வாங்க, அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு ஏஐ கம்பெனி திடீர்னு தங்களுக்கு அரசாங்கத்தோட பாதுகாப்பு தேவைப்படலாம்னு மெதுவா ஒரு கோடு போடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? கேக்குறதுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா நம்புங்க, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோட முதல் அறிகுறி. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இது ஒரு $1 ட்ரில்லியன் பிரச்சனை. இப்போ ஏஐ உலகத்துல ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. இதுல ஓப்பன் ஏஐ தான் படைத்தளபதி மாதிரி முன்னாடி நிக்குது. ஆனா இந்த எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான செலவு நம்ம கற்பனை பண்றதை விட பல மடங்கு அதிகம். எவ்வளவு அதிகம்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். $1 ட்ரில்லியன், அதாவது 1 போட்டு அதுக்கு பின்னால 12 சைஃபர். நினைச்சு பாருங்க. இதுதான் ஓப்பன் ஏஐ அடுத்த 5 வருஷத்துல ஏஐ உள்கட்டமைப்புக்காக செலவு பண்ண போறதா சொல்ற தொகை. இது பல நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட அதிகம். இப்போ கேள்வி என்னன்னா, இவ்ளோ பெரிய பணத்தை அவங்க எங்கிருந்து கொண்டு வர போறாங்க? அடுத்த பகுதி, தற்செயலான கோரிக்கை. சரி, இந்த புயல் எப்படி ஆரம்பிச்சது? எல்லாமே வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் நடத்தின ஒரு மாநாட்டுல தான் ஆரம்பிச்சது. ஓப்பன் ஏஐயோட தலைமை நிதி அதிகாரி பேசின ஒரே ஒரு வார்த்தை, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இங்க தான் இருக்கு அந்த விஷயம். ஓப்பன் ஏஐயோட சிஎஃப்ஓ சாரா ஃப்ரையர் என்ன சொன்னாங்கன்னா, நிதி உதவி கிடைக்கிறதுக்கான உத்தரவாதத்துக்கு அரசாங்கம் பேக்ஸ்டாப் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை, பேக்ஸ்டாப், நிதி உலகத்துல இது ஒரு வெடிகுண்ட போட்டதுக்கு சமம். ஏன் அப்படி? அப்படின்னா என்ன இந்த பேக்ஸ்டாப்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி நஷ்டத்துல போச்சுன்னா அரசாங்கம் உள்ள வந்து அவங்கள காப்பாத்தும். ஆமா, நம்மளோட வரி பணத்தை வச்சு. அதாவது ஒரு தனியார் கம்பெனியோட ரிஸ்க பொதுமக்களோட தலையில கட்டுறது. இதனால தான் முதலீட்டாளர்களும் சரி பொதுமக்களும் சரி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. மூணாவது பகுதி, ஒரு வேகமான பின்வாங்கல். தன்னோட சிஎஃப்ஓ சொன்ன வார்த்தைகள் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஓப்பன் ஏஐ புரிஞ்சுகிட்ட உடனே டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக முழு வேகத்துல களத்துல இறங்குனாங்க. அவங்க நடந்துகிட்ட விதமே அவங்க எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு அப்பட்டமா காட்டிடுச்சு. இங்க பாருங்க, ஒரு பக்கம் சிஎஃப்ஓ சாரா ஃப்ரையரோட அந்த பேக்ஸ்டாப் பேச்சு, அடுத்த நொடியே அவங்களும் சிஇஓ சாம் ஆல்ட்மேனும் அது முழுசா மறுக்கறாங்க. ஓப்பன் ஏஐ அரசாங்க உதவியை கேட்கல, தப்பான பிசினஸ் முடிவுகளுக்கு மக்கள் வரிப்பணம் பொறுப்பாகாதுன்னு அடிச்சு சொல்றாங்க. இது ஒரு முழுமையான யூட்டர்ன். ஆனா அது ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? நெருப்பில்லாம புகையுமா? அடுத்த பகுதி, பில்லியன் கணக்குல நஷ்டம். சரி, எதுக்கு அவங்க இவ்ளோ அவசரமா பின்வாங்குனாங்க? ஒரு சின்ன வார்த்தைக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பீதி? அதுக்கான பதில் சில நம்பர்கள்ல ஒளிஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஒரு சமீபத்திய ரிப்போர்ட் படி ஓப்பன் ஏஐ போன 3 மாசத்துல கிட்டத்தட்ட $11.5 பில்லியன் நஷ்டமடைஞ்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் $125 மில்லியன் மேல நஷ்டம். இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு தொகை. ஆனா அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, ஒரு மிகப்பெரிய பாலமும் இருக்கு. அவங்களோட சாட் ஜிபிடிக்கு உலக அளவுல 800 மில்லியன் பயனர்கள் இருக்காங்க. இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றிதான். ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா, அந்த 800 மில்லியன் யூசர்ஸ்ல வெறும் 5% பேர் தான் அதுக்கு பணம் கட்டுறாங்க. அப்போ மீதி இருக்கிற 95%, அதாவது 760 மில்லியன் மக்களுக்கான செலவை யார் ஏத்துக்கிறது? யோசிச்சு பாருங்க. 95% யூசர்ஸ் சாட் ஜிபிடிய இலவசமா தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஓப்பன் ஏஐ தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணி கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த சேவையை கொடுத்துட்டு இருக்கு. இதுதான் அவங்களோட பிசினஸ் மாடல்ல இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. எதிர்காலத்தின் மேல முழு நம்பிக்கை. இவ்வளவு பெரிய நஷ்டம் இருந்தும் ஓப்பன் ஏஐயோட தலைமை கொஞ்சம் கூட பின்வாங்க தயாரா இல்ல. ஆனா முதலீட்டாளர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொலைநோக்கு பார்மையா இல்ல ஆணவமா? முதலீட்டாளர் பிராட் கேஸ்னர் இந்த சந்தேகத்தை ஓப்பனாவே கேட்டார். $13 பில்லியன் வருமானம் வர ஒரு கம்பெனியால எப்படி $1.4 ட்ரில்லியன் செலவு பண்றதுக்கு வாக்குறுதி கொடுக்க முடியும்? இதுதான் வால் ஸ்ட்ரீட்ல எல்லாருமே கேட்க நினைச்ச ஒரு கேள்வி. இதுக்கு சாம் ஆல்ட்மேனோட பதில் ரொம்பவே சூடா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க பங்குகளை வித்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பதில் அவங்க எவ்வளவு பெரிய பிரஷர்ல இருக்கிறாங்கிறத நல்லாவே காட்டுது. ஒரு பக்கம் பில்லியன் கணக்குல நஷ்டம் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஓப்பன் ஏஐயோட தலைமை என்ன சொல்லுதுன்னா, ஏஐ பத்தி மக்கள் இன்னும் போதுமான அளவுக்கு உற்சாகமா இல்லைன்னு சொல்றாங்க.
இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. கடைசியா சாம் ஆல்ட்மேன் இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற கம்பெனியா வரப்போறோம், ஒருவேளை தப்பு பண்ணிட்டா அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. இது ஒரு மிகப்பெரிய சூதாட்டத்தோட கடைசி வார்த்தைகள் மாதிரி இருக்கு. அப்போ நாம இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்திருக்கோம். ஓபன் ஏஐயோட இந்த அசாத்தியமான தன்னம்பிக்கை உலகத்தையே மாத்தப் போற ஒரு தீர்க்க தரிசனமா, இல்ல டெக்னாலஜி வரலாற்றிலேயே மிகப்பெரிய குமிழி வெடிக்கிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.